வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் ரெசிபி தான். இது க்ரீன் ஜூஸ். இந்த ஜூஸுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எவ்வளோ ஆட் பண்ணணும், அப்புறம் எப்படிலாம் இந்த ஜூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இந்த 4 பொருள் தான் நம்ம ஜூஸ்க்கு தேவைப்படும். உங்களுக்கே தெரியும், விட்டமின் சி ஆம்லால, அதாவது நெல்லிக்காயில் அதிகமாகவே இருக்குது. புதினாலையும் கருவேப்பிலையிலையும் அயன் சக்தி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இஞ்சி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆம்லாவை அடிக்கடி நீங்கள் உடம்புல எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அயன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிடுறேன். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் அரைஞ்ச பிறகு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆனாலும் அதிகமாக ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, அதோட சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். இப்போ நான் இதை வடிகட்டிக்கிறேன். வடிகட்டியாச்சு. பார்த்திங்கன்னா எனக்கு அரை கிளாஸ், ஒரு சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு வந்திருக்கு. நான் ரொம்ப தண்ணி சேர்க்கலை. முடிஞ்ச அளவுக்கு இதில் ஸ்வீட்னஸ் எதுவும் சேர்க்காதீங்க. வெயிட் லாஸ், முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது எந்த ஸ்வீட்னஸும் இல்லாமல் அப்படியே குடிங்க, அதுதான் நல்லது. இது அப்படியே குடித்தாலே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 ட்ராப் லெமன் வேணால் இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இதை அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 3லேருந்து 4 நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத்லேயும் உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகிறதையும் நீங்கள் கண்குள்ளே பார்க்கலாம். இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சைனஸ் இருக்கவங்க, ஆஸ்துமா இருக்கவங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இருந்தாலும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறதா வேணாமான்னு பார்த்துக்கோங்க. இது மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்ல ஜூஸாக, நல்ல உணவாக இருக்கும். இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணும் உங்களுக்கு. அது இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு, ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.